எப்படி பாக்குற? உங்களுக்குள்ள வேற எதுவும் நடக்கலல்ல? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. இங்க இருந்து போ. நானே நொந்து போயிருக்கேன். என் மனச நோகடிக்காத. அது இல்ல காயத்ரி, நான் எதுக்காக கேட்டேன்னா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருந்தா கூட அதை நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் உன்னை ஏத்துக்கிட்டு வாழ தயாரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே கொஞ்ச நாள் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. உனக்கும் சரி எனக்கும் இடையில பெருசா எதுவும் நடக்கல. நீ கொஞ்சம் கொஞ்சமா செலியனை மறந்துடு காயத்ரி. அதுதான் நமக்கும் நல்லது. கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் அன்னபூர்ணி அக்கா சந்தோஷமா இருப்பாங்க. இல்லைன்னா உன்னை நினைச்சு அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. உடல் ரீதியா நிறைய பிரச்சனை இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா நீ என் கூட சேர்ந்து வாழணும். இது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ செலியனோட பேசினது பழகுனது இது எல்லாத்தையும் நான் பெருசா எடுத்துக்கல. அதே மாதிரி நீயும் செலியனை